இந்த விரதம் என்பது உண்மையாகவே புலன்களை அடக்குவது. எது குறைந்தால் நாம் பதறுவோமோ அதை அடக்குவது. அப்படிப்பட்ட அந்த பசியை அடக்கி இறைவனை தொழுவது விரதம். இன்னும் சொல்ல போனா குழந்தைகள், மாணவர்கள், அவர்களுக்கு விலக்கு. நமச்சிவாய வாழ்க, நாதந்தான் வாழ்க, எப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதந்தாள் வாழ்க. மகா கந்த சஷ்டியை பற்றி விளக்குவதற்காக பிரித்தானியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஈஸ்ட் லண்டனில் ஸ்ரீமுருகன் ஆலயத்தின் குருக்கள், தலைமை குருக்கள் ஐயா கைலாச சிவஸ்ரீ ராமநாத நாகநாத சிவம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். உங்களை பற்றியான ஒரு சில அனுபவம், இந்த லண்டன் வருகை எப்படி இருந்தது ஆரம்பம், அதிலிருந்து நீங்க முருகன் ஆலயத்தினுடைய பயணம் என்ற இந்த பற்றி ஒரு சின்ன விளக்கம். சண்முக கடவுள் போற்றி, சரவண துதித்தாலை போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன் மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி, விண்மதி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி. எல்லாம் இல்லை லண்டன் செய்ய முருகப்பெருமானுடைய பெருங்கருணை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, புண்ணிய பூமியா பாரத தேசத்தினுடைய தென்னிந்தியாவிலே ஆன்மீகத்திற்கும் விருந்து உபசாரத்திற்கும் மக்களுடைய நல்லிணக்கத்திற்கும் அரிய பல பெருமைகளை கொண்ட தமிழ்நாட்டிலே தஞ்சை தரணி என்று சொல்லுவார்கள். அந்த ஒரு காலத்திலே தஞ்சை மாவட்டம் தற்பொழுது நிறைய பிரிந்திருக்கிறது. அதை ஒரு ஆன்மீக மாவட்டம் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் புகழ்பெற்ற பாடல் பெற்ற அருளாளருடைய அருட்பாதகம் பட்ட ஒரு புண்ணிய பூமியாக அந்த பிரதேசம் திகழ்கிறது. அதிலே காவிரி பூம்பட்டினத்திற்கு மேற்கே மயிலாடுதுறை என்று சொல்லப்படுகின்ற ஒரு நகரத்திற்கு அருகாமைய மணல்மேடு என்ற சிற்றூரிலே பிறந்தவன் யார்? முப்போதும் திருமேனி தீண்டுவார் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்ன, அனுதினமும் ஆலயத்தில் வழிபாடு செய்கின்ற, உலக நன்மைக்காக பூஜை செய்கின்ற சிவாச்சாரிய குலத்திலே பிறந்தவன். அதனுடைய ஒரு பெருமையினாலே, என்ன ஒரு பிறப்பு என்பது எல்லோரும் ஒன்றுதான், இருந்தாலும் அவரவருடைய பக்குவத்துக்கு தகுந்தவாறு அந்த இறைவனை தொட்டு தீண்டி பூஜிக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே வந்து உங்களுடைய பாட்டனார் சுந்தரேச சிவாச்சாரியார் என்று, தகப்பனார் ராமநாத சிவாச்சாரியார், என்னுடைய தாயார் பர்வதம் அம்மையார், அந்த குடும்பத்திலே பிறந்து கல்வி கேள்விகளே ஓரளவு பயின்ற பிறகு எங்களுடைய பெரியவருடைய தாத்தாவுடைய ஆசைப்படி எங்களுடைய வழி வழியாக பூஜை செய்வதற்கு தேவையான வேத சிவாகமங்களை கற்பதற்காக முதலிலே சிக்கல் என்ற திருத்தலம், அதுவும் ஒரு தலம் தான். அந்த தலத்திலே 3 ஆண்டுகள் வேதத்தை பயின்று, அதற்கு பிறகு புகழ்பெற்ற ஆதீனங்களில் ஒன்றாகிய தர்மபுர ஆதீனத்திலே சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர்களுடைய வழிகாட்டிலே 5 ஆண்டுகள் வேத சிவாகமங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று, அதற்கு பிறகு திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய கோயிலுக்கு அருகாமையிலே மலையிலே வித்யா கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வேத ஆகம சாஸ்திர சம்பிரதாயங்களிலே உயர்நிலை படிப்பாக வித்வான் வகுப்புகளிலே 3 ஆண்டுகள் மலை மேல் படித்து, அதற்கு பிறகு நிறைய நேரடி அனுபவங்களாக பல பூவாவிடயங்கள் நிறைய சொல்லலாம்.
தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவிலேயும் இன்னும் ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், அமெரிக்கா போன்ற பிற தேசங்களிலும் இந்த ஆச்சாரிய பணியை ஒரு சேவையாக செய்து வருகின்றோம். முதலிலே லண்டனுக்கு 1986 உயர் வாசல் கொண்டு முருகன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்திற்காக 1 மாதம் வந்து நின்று திரும்பி தாயகத்திற்கு சென்று மறுபடியும் 1987 ஆங்கிலம் டிசம்பர் 20 லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே தொடர்ந்து முருகப்பெருமானுடைய சேவையை செய்து வருகின்றோம். அதன் மூலியமாக உலகெங்கும் பல இடங்களுக்கு சென்றோம். இன்னும் அனுபவபூர்வமாக ஒரு கல்வி என்று சொல்லுவார்கள், அதையெல்லாம் புரிந்து தெளிந்து ஓரளவு சமயத்தை பற்றி எல்லோருக்கும் ஒரு அறிவுறுத்தும்படியாக ஒரு பணியினை முருகப்பெருமான் அருளியிருக்கிறார். நல்ல விஷயம் ஐயா. அருமையான தகவல் அது கேட்கறதுக்கு ஒரு இனிமையா இருந்தது. அடுத்ததா ஐயா, எவ்வாறு இந்த கந்த சஷ்டி விரதம் உருவானது? அதாவது இந்து சமயத்திலே 6 பிரிவுகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஷண்மத ஸ்தாபனம் என்று சொல்வார்கள். சைவம், வைணவம், கானாபத்தியம், சாக்தம், கௌமாரம், சூரியனுடைய வழிபாட்டாக சௌரி என்ற 6 பிரிவுகள். அதிலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையிலே தலைவர்களை கொண்டிருந்தது. கானாபத்தியம் என்பது கணபதியை முதன்மையாக வைத்து போற்றப்படுவது. கௌமாரம் என்பது முருகப்பெருமானை முதன்மையாக வைப்பது. சைவம் என்பது சிவபெருமானை முதற் கடவுளாக. சாக்தம் என்பது தேவியை, சக்தியை முன்னெடுத்து வைப்பது. வைணவம் என்பது திருமாலை, ஸ்ரீமன் நாராயணனை முதன்மையாக வைத்தோம். சௌரம் என்பது பிரத்யட்ச அனுமானம் என்று சொல்லுவார், சூரியனை முதன்மையாக வைத்து செய்யப்படுவது. இந்த 6 பிரிவுகளும் தனித்தனியான கொள்கை, கோட்பாடுகள், வழிபாடுகள் உண்டாகும். இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து இந்து மதம் என்று நம்முடைய பெரியோர்கள் வழிகாட்டி வைத்தார்கள். அந்த வழியிலே கௌமாரம் என்கின்ற வழியிலே நாம் செய்வது முருகப்பெருமானுடைய வழி. அதுலேயே முக்கியமாக மகா கந்த சஷ்டி கவசம் எப்படி உருவாகும்? அதாவது முருகப்பெருமானுடைய வழிபாடு என்பது உண்மையாக சொன்ன போனால் நமக்கே உரியது. நம்முடைய தமிழ் பேசும் நல்லுலகத்தினுடைய முதன்மையான கடவுள் முருகப்பெருமான் என்றும், முருகப்பெருமானுக்கு தமிழில் மேல் விருப்பம், தமிழிலே முருகப்பெருமானுக்கு ஆர்வம் என்று சொல்லுவார்கள். அதே போல தென்னகத்திலே அதிகம் குன்றுகள், அதாவது மலைகள் பெரிய, ஆனா குன்றுகள் அப்படிங்கிற போது அதிலே முருகப்பெருமானுடைய வழிபாடு முதன்மையாக குன்று தோன்றாடும் குமரன் என்று சொல்லுவார்கள். அந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு அந்த கௌமாரம் என்கின்ற வழியிலே வந்து அதுவே பெரிய அளவில் செய்யப்படும் பொழுது அது முருகப்பெருமானுடைய வழிபாடுகளிலே இருக்கிறது. அதிகமாக மலைகளிலே முருகப்பெருமானுடைய ஆலயம் இருப்பது நாம் அந்த வழியிலே தான் முருகப்பெருமானுடைய, அதாவது இந்த 6 வழிபாடுகளும் பிரிவுகளாக இருந்தாலும் கூட இவை அனைத்தும் ஒன்று சேர வைத்து வழிபடுவதுதான் சிறந்தது என்று முன்னோர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதற்காகத்தான் ஒரு உறவு முறையை அதிலே கலந்திருக்கிறார்கள். பாத்தீங்கன்னா சிவபெருமான் தலைவர், அவருடைய துணைவியார் தாயார், மூத்த பிள்ளை கணபதி, 2வது முருகப்பெருமான், அவர் மாமனாக திருமால். இப்படி அந்த ஒரு நம்முடைய சமயத்தினுடைய சிறப்பு. நம்மளுக்கு சமயம் பேரு, வாழ்க்கை பேரு இல்லை. நம்முடைய வாழ்க்கையே சமயத்திலே புகுத்தி அதன் வழியாக நமது பெரியோர்கள் நமக்கு பயிற்சித்தார்கள். அதனாலதான் எந்த விதமான அவர் சொல்லுவார், கிருபானந்த வாரியார் சுவாமி, கந்த புராணம் எங்கள் சொந்த புராணம் என்ற ஒரு மனித வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற காரியங்களை எல்லாம்
அதில் இணைத்து அது எதற்காக என்று விளக்கி நமது பெரியோர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். கண்டிப்பாக ஒரு விஷயம். கந்த சஷ்டி கவசம் பாடினால் எவ்வாறான பலன்கள் மக்களுக்கு கிடைக்கும் என்பதை பற்றி யோசிக்கிறேன். அதாவது முருகப்பெருமானை பற்றி நிறைய துதி பாடல்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தான் தெரியும். நிறைய தேவார திருப்பதிகளிலேயே முருகப்பெருமானை பற்றி பல இடங்களிலே வருகிறது. அந்த பாடல்களும் குமரவேல் என்கிற சொல்களை எல்லாம் பயன்படுத்தி பாடியிருக்கின்றார்கள். அதே போல அதற்கு அடுத்த சித்தர்களுடைய பாடல்கள், இன்னும் அருளாளர்களுடைய சுப்பிரமணிய புஜமுண்ட சங்கராச்சாரியர் இயற்றி இருக்கிறார். அதே போல அருணையநாதர் உங்களுக்கு தெரியும், நிறைய திருப்புகள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள். அந்த ஒரு வழியில அக்காலத்திலும் தற்காலத்திலும் புகழ்பெற்றது இந்த ஸ்கந்த சஷ்டி காலத்தில். எப்பொழுதுமே நாம் பல்வேறு நிலைகள்ல ஆண்டவனை நினைத்து வழிபடுவோம். மிக சந்தோஷமாக இருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே போல சோதனைகள் வரும் பொழுது முருகா இப்படி செஞ்சுட்டே எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு ஒரு அந்த நிலை. அதே போல நாம் ஒரு காரிய சாதனை செய்யும் பொழுது எல்லாம் முருகப்பெருமானால நடந்தது அப்படி என்று சொல்லுவோம். அதே போல பயத்த தடை வழிக்கு துணை அப்படிங்கிற ஒரு இதுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு ஒரு சிறந்த உதாரணம். நம்மை அகத்திலும் புறத்திலும் பயம் நம்மை ஆட்டுவிக்கும் பொழுது அந்த பயத்தை நீக்குகின்ற, சாதாரணமா ஒரு இடத்துல தனியா போறோம், கொஞ்சம் பயமா இருந்தா உடனே சுவாமி பேரை சொல்ல ஆரம்பிச்சோம். ஏன்னா சுவாமி நம்மை காப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்முடைய அதே போல இந்த ஸ்கந்த சஷ்டி கவசத்திலே முருகன் பெருமானுடைய பெருமைகளை கொஞ்சம் வீரத்தோடு அந்த சப்தங்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அதை சொல்லும் பொழுது இயற்கையாகவே நமக்கு ஒரு பயத்தை ஏற்படும். அதனாலதான் அந்த ஸ்கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணும் பொழுதே முருகனுடைய வீரம் கண் கொண்டு இருக்கும். அவன் நம்மை காப்பான் என்ற ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு கலங்கரை விளக்கம் சொல்றவை, அதுக்கு மேலே ஏது சென்று பார்ப்பது விளக்கம். அங்க போய் பார்க்கிற இடத்துல ஒரு சுற்று ஒரு தடுப்பு இருக்கும். அந்த தடுப்பை போய் கிட்டக்க போய் நின்றுட்டு பிடிச்சுக்கிட்டு பார்ப்போம். ஆனால் தடுப்பு இல்லைன்னா ஏறவே மாட்டேன். அப்ப அந்த தடுப்பு நம்மை காக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மனசுல. அதே போலதான் இந்த பிரார்த்தனை பாட. அதிலே முருகப்பெருமானுக்கு முக்கியமானது இந்த ஸ்கந்த சஷ்டி கவசம். நல்ல விஷயம். மற்றது இப்ப பழைய காலத்தை எடுத்தாலும் சரி, இந்த காலத்தை எடுத்தாலும் சரி, இப்ப வளர்ந்து வருகின்ற ஜெனரேஷன் எடுத்தாலும் இந்த கந்த சஷ்டியை அனுஷ்டிப்பது எப்படி என்பது ஒரு கேள்வியா, அதுலயும் மகாகந்த சஷ்டியை அனுஷ்டிப்பது எப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவங்களுக்குள்ள உருவாகி கொண்டிருக்கு. அதை ஒரு விளக்கமா அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா. அதாவது நம்முடைய சமயத்துல விரதம் என்பது ஒரு முக்கியமான பகுதி. அதை நோன்பு என்று சொல்லுவார்கள். அந்த ஒரு விரதம் அப்படின்னா பொது விரதங்கள் ஒரு குறிப்பான தெய்வத்தை பிரார்த்தித்து செய்யப்படுகின்ற விரதங்கள் அப்படின்னு. விநாயகர் பெருமான் அப்படின்னா சதுர்த்தி விரதம், எல்லா விதமான சதுர்த்திகள். ஹஸ்த நட்சத்திரத்திலே விநாயகர் பெருமானுக்கு 21 நாட்கள் செய்கின்ற விநாயகர் கதை அப்படின்றலாம் நிறைய உள்ளங்கள் இருக்கிறது. அதே போல முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம், கந்த சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம், இப்படி எல்லாம் நிறைய இருக்கிறது. சிவபெருமானுக்கு எடுத்துக்கொண்டால் சிவராத்திரி இன்னும் பிரதோஷ விரதம். அதே போல சக்தியை தாயாரி நவராத்திரி விரதம், ஆடிப்பூரம் என்று நிறைய இருக்கிறது. நாராயணன் வைணவத்திலே எடுத்துக்கொண்டால் ஏகாதசி விரதம், உண்ணாநோன்பாக அதெல்லாம் இருக்கிறது. இந்த விரதம் என்பதே நமக்கு ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்காக. எல்லா சமயத்திலையும் விரதம் எல்லாத்தையும்னா சில இடத்துல தானே, சில இடத்துல வேற வேறு விதமாக இருக்கும். இந்த விரதம் என்பது உண்மையாகவே புலன்களை அடக்குவது. புலன்கள் தான் பொதுவா சொல்லி கேட்கும், ஆனால்
இந்த உடம்புல எது குறைந்தால் நாம் பதறுவோமோ அதை அடக்கு. நம்மால தாங்க முடியாதது பசி இல்லையா, ஒரு வலி. அதை விட தினம் தோறும் நாம் சந்திக்கிறது பசி. அப்படிப்பட்ட அந்த பசியை அடக்கி இறைவனை தொழுவது விரதம். அது நம்முடைய உடம்பிற்கு தகுந்த பொழுது ஸ்கந்த சட்டி விரதம் பலவிதமாக எடுக்கலாம். அதாவது முழு உபவாசமாக அந்த ஜலம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது. அடுத்ததாக ஒருவேளை இரவிலே பால் மட்டும் சாப்பிட்டு இருப்பது. அடுத்தது பாயசம் போன்ற கொஞ்சம் திடமான உணவை சாப்பிடுவது, அல்லது ஒருவேளை பலகாரம் சாப்பிட்டு இருப்பது. இப்படி பல்வேறு ஏன்னா எல்லாருடைய உணவும் ஒரு நிலையில் இருக்காது. அவர்களுடைய உணவு பக்குவத்தின் போதும் அவருடைய 2வது தொழில், ஒரு முக்கியமான தொழில் செய்கிறவங்க 6 நாள் விடுமுறை எடுத்து இந்த அடிச்சு கஷ்டமா இருக்கும். அப்பொழுது அதோடு அனுசரித்து இந்த விரதத்தை செய்வது. சில பேர் மௌன விரதம் இருப்பாங்க, அது எல்லாத்தையும் விட ரொம்ப கஷ்டம். அதாவது எந்த விதமான சொற்களையும் உபயோகப்படுத்தாமல் இறைவனுடைய நாமங்களை மாற்றி சொல்லி விரதம் இருப்பது. இப்படி பல்வேறு வகையான விரதங்கள் இருக்கிறது. முக்கியமாக கந்த சட்டி விரதம் 6 ஆண்டுகள் இருப்பதுங்கிறது ஒரு உபவாசம் என்று சொல்லப்படக்கூடிய இரவு மட்டும் சில பேர் அந்த ஜலம் அறிந்து விட்டு இருப்பார்கள். இதுல விரதத்திற்கெல்லாம் பலருக்கு விலங்குகள் இருக்கின்றன. ஏன்னா முதியவர்கள் ஒரு என்ற அளவு இருக்கலாம், பெண்கள்ல கர்ப்பமாக இருப்பவர்கள் இருக்கலாம், இன்னும் சொல்ல போனா குழந்தைகள், மாணவர்கள், அவர்களுக்கு விலக்கு. ஏன்னா கல்வி அறிவை செய்யும் பொழுது ரொம்பவும் கடுமையாக விட முடியாது. அதே போல அவரவர்களுடைய பக்குவத்திற்கும் அவரவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் தகுந்த மாதிரி உடல்நிலை சூழ்நிலை ஏற்றவாறு நாங்கள் அதனை கடைபிடிப்பது. கந்த சஷ்டி கவசத்தை எத்தனை முறை பாராயணம் செய்ய வேண்டும் என்பது ஒரு எல்லாருக்குமான ஒரு கேள்விக்குறியாவே இருக்கிறது. அதையும் ஒரு கந்த சஷ்டி விரத பாராயணம் எவ்வளவு அதிகமா செய்யணுமோ, இது ஸ்கந்த சட்டி விரதத்துல மட்டும் இல்லை, சாதாரண நாட்களிலும் விரத நாட்களிலும் எல்லாவற்றையும் படிக்கலாம். அதுக்கு அளவு கிடையாது. ஆனா இந்த கந்த சட்டி கவசத்தை இயற்றிய தேவராய சுவாமிகள் அப்படிங்கிறவர் கந்த சட்டி கவசத்திலேயே சொல்லிட்டார், ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜபித்து உகந்த அணிய. இது இந்த கந்த சட்டி விஷயத்துல விரத நாட்கள்ல அநேகமா சாத்தியம். அத இயன்றவர்கள் செய்யலாம். ஒரு நாளைக்கு 36 தடவை அப்படிங்கிறது 6 நாட்களிலும் 36 நாட்கள் சொல்லலாம். அப்படி இயலாதவர்கள் ஒரு நாளைக்கு 6 தரம் சொல்லி 6 36, அந்த 6 நாட்களிலும் சேர்த்து 36 தடவைகள் பாராயணம் செய்யறதும் மிக சிறப்பானது. இயலாதவர்கள் அந்த ஒரு தடவையாவது அதை பாராயணம் செய்து, அது பாராயணம் செய்கிறது அந்த குருங்கிற வார்த்தைக்கு உரு போடுறது 36 கொண்டு உரு கொண்டு சொன்னது என்னன்னா, ஒரு வாழ்க்கையில நாமெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லுவோம், ஒருத்தர் சரியில்லைன்னா அவரை உருப்படாதவங்க சொல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்னா உரு போடாதவங்க அர்த்தம். எந்த விஷயத்திலும் எந்த மந்திரமாக இருந்தாலும் எந்த ஸ்லோகமாக இருந்தாலும் எவ்வளவு களவு நிறைய நீங்க சொல்லுகின்றீர்களோ உரு போடுகின்றீர்களோ அவ்வளவு களவு உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். அதுலயும் ஐயா இப்ப ரீசெண்டா ரிட்டிங் ஆகி கொண்டிருக்கிற தகவல் என்னன்னு சொன்னா, சரவண பவ இந்த 6 மந்திரத்தை ரவண பவச இந்த மாதிரி மாறி சொல்லும் போதும் அது கந்த சஷ்டியில அதாவது நாங்கள் நிறைய மந்திரங்களை உபதேசம் பண்ணி பாராயணம் பண்ணியிருக்கோம். அதுல இந்த சரவண பவ என்கிட்ட இதுக்கு சரவணம்ங்கிறது வடமொழியில சிரவணம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவர் உங்களுக்கு தெரியும், இந்த முருகனுடைய உற்பத்தி
சிவபெருமானுடைய 5 கண்களிலிருந்தும் தோன்றி அது அந்த நெருப்பு பொறி அதை தாங்க முடியாத சக்தியாகி அக்னியும் வாயு முகமான என்ன ஒரு நெருப்புல அக்னியும் காற்றும் தான் முக்கியம். அவர்கள் 2 பேருமே வந்து அதை தாங்கி அவர்களாலேயே அந்த உஷ்ணத்தை தாக்க முடியாமல் சரவண பொய்கை, அது சிரவண பொய்கை, அதுதான் அதுல கொண்டு போடுறாங்க. போட்டோம்னா அந்த 6 பொறிகளும், அதாவது சிவபெருமானுக்கு 5 முகங்கள், அதோ முகம் என்று சொல்லப்படக்கூடிய முகத்திலிருந்து ஒரு பொறி, ஆக 6 பொறிகள் தனித்தனி குழந்தைகளாக சரவண பொய்கையிலே வருகிறது. அதை பார்வதி தேவியார் உலகாயத்திற்காக அதை கட்டி அணைக்கும் போது 6 முகமும் ஒரு முகமாக ஒரு குழந்தையாக தோன்றி கந்தபுராணம் உங்களுக்கு பல பேருக்கு தெரியும். அந்த சிரவணம் பவ அதிலிருந்து உற்பத்தியாக அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அடுத்ததாக இந்த 6ம் தனித்தனி எழுத்துக்கள் ச ர வ ந ப வ, இது மூலமந்திரம் அப்படின்னு சொல்றது. இதற்கு முருகனுடைய சாம் சௌம் அப்படிங்கிற பீஜாட்சரங்களை சேர்த்து அந்த மந்திரத்தை பிரயோகம் நம்முடைய ஹோமம் என்ற போதோ ஜபம் என்ற போதோ அதை செய்யணும். அந்த மந்திரங்களை விரிவான மந்திர சாஸ்திரம் பல்வேறு மந்திரங்களை பீஜாட்சரங்களை அதிலே கோர்த்து ஒரு நவரத்ன மாலைன்னு சொல்லுவோம். நவரத்ன மாலையில எல்லா விதமான மணிகள் கலந்து ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. அதே போல இப்ப எங்களுடைய ஆலயத்திலே அநேகமா எல்லா ஆலயத்திற்கும் கந்த சக்தியின் பொழுது முருகன் பெருமானுடைய மூல மந்திர திருசிதின்னு ஒரு அர்ச்சனை வரும். அதனுடைய ஒரு நாமாவளி, அது வந்து 300 நாமாவளி. அதிலே முதல்ல சொன்னீங்கன்னா அதிகமா சொல்றது இல்லை, கோயிலுக்கு தான் சொல்றது, இதனாலும் பல்வேறு மக்களுக்கு தெரியாது. அதுல சொல்லுவோம், ஓ நமோ சௌ ஸ்ரீ சரவணபவ சத்யோஜாத ஹிருதய பிரம்ம சிருஷ்டி காரண சுப்பிரமணியாத, இது ஒரு நாமாவளி. அதே மாதிரி ஒவ்வொரு நாமாவளிலையும் 50 ஒரே மாதிரி இருக்கும். 50 முடிச்ச உடனே ஓம் நம் சௌம் ஸ்ரீம், அதாவது என்னன்னா நம்ங்கிறது நம சிவாயம், மம்ங்கிறது அடுத்த 2வது, சௌம் நம் சௌம்ங்கிறது முருகனுடைய பீஜாட்சம், ஸ்ரீ அப்படிங்கிறது லக்ஷ்மியினுடைய பீஜாட்சம், சரவணபவ சத்யோஜாத என்பது சிவபெருமானுடைய 5 முகங்களுடைய முதல் பேர் சத்யோஜாத. சிருஷ்டி பிரம்ம சிருஷ்டிகாரன் சுப்பிரமணியம். இவ்வளவு மந்திரங்களும் அந்த ஒரு இதுல. இப்ப இதை திருப்பி சொல்லி 50 நாமாவுக்கு முடியும். அடுத்ததாக 2வது 50 தொடங்கும் பொழுது மம் அப்படின்னு நம்ம சிவாலயில 2வது மம் சௌம் கிளீம் ரவணபவச வாமதேவ சரசி விஷ்ணு ஸ்திதி காரண சுப்பிரமணிய அப்படின்னு. அதே மாதிரி 3வது இருக்கும் பொழுது ஓம் சிவ் சௌ ஸ்ரீ வனபவசன அகோர சிகாருத்ர சம்ஹார காரண சுப்பிரமணிய சிருஷ்டி ஸ்திதி 3வது சம்ஹாரம் திருவாபுரம். இப்படி இது ஒரு பெரிய கடல், அதெல்லாம் ஒரு பெரிய அரிய ஒரு ரகசியமான விஷயங்கள். அதனால அந்த பீஜாட்சரங்களை மாற்றி ஒவ்வொரு மணிக்கும் கிரமாரி கோக்கும் பொழுது அதனுடைய சக்தி இன்னும் மிகப்படும். அழகாக சொன்னீங்க இல்லையா இந்த மூல மந்திரத்தை பற்றி. அதாவது பிரித்தானியாவிலே எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த லண்டன் ஸ்ரீமுருகன் ஆலயம் கிட்டத்தட்ட நானும் ஈஸ்ட் லண்டனிலே குறைந்தது 15 வருடமாக உள்ளேன். அதிலேயும் கந்தசஷ்டி விரதத்தை 12 வருடமாக கடைபிடித்துள்ளேன். இந்த ஆலயத்தில் நான் கண்டது மற்ற ஆலயங்களை செய்கிறார்கள் இல்லை என்பதை விட இந்த லண்டன் ஸ்ரீமுருகன் ஆலயத்திலேயே இந்த மூல மந்திரம் ஒரு விமர்சையாக செய்யப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த மூல மந்திரத்தை செய்வதனால் இருக்கின்ற சமுதாயம், இனி வருகின்ற சமுதாயம், வளர்ந்து வருகின்ற சமுதாயத்துக்கு இதனுடைய நன்மை அல்லது அவங்களுக்கு இது எந்த மாதிரியான ஒரு வகையில போய் சேர வேணும்,
இதனால் அடைய வேண்டிய நன்மை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சின்னதாக. அதாவது அழுத பிள்ளை பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் எதை செய்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கு. இதான் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரியம் இல்லாமல் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாம் எதை செய்தாலும் அது ஒரு நல்ல வழியாக எல்லோருக்கும் பயன்படும்படியாக ஒரு நல்ல விஷயத்தை உலகுக்கு உணர்த்துவதாக அது அமைந்தால் அது வெகு சிறப்பு. அதே போல நாம் செய்கின்ற வாழ்க்கையில பல்வேறு வழிகள், உங்களுக்கு ஆன்மீகம், குடும்பம், தேசம், மொழி அப்படின்னு எல்லாவற்றிலும் நம்முடைய பங்கு இருக்கு. அதுல இந்த ஆன்மீகம் என்பது ஒரு முக்கியமான இது. ஏனென்றால் நமக்கு மேலே ஒருவன் இறைவன், அவன் நம்மை காக்கிறான். இந்த ஒரு நம்பிக்கை முதல்ல நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் எல்லோருக்கும் வரணுங்கிறது தான் ஒரு முக்கியம். அதற்காக நாம் பெற வேண்டிய பரிசு நிறைய இதான் சுவாமி சொல்ல வேண்டும். பரிசு ஒன்று உண்டர்கள், அதுவும் உந்தன் விருப்பம் என்று சொல்லிடுறார். நாம் செய்கின்ற பூஜைகளிலே முதல்ல சங்கல்பம் ஒன்று பண்ணுவோம். கண்டிப்பா அந்த எதை எடுத்தாலும் ஒரு சங்கல்பம் அடிக்கலாம், இதை செய்ய போகிறேன் அப்படின்னு. நான் அதுதான் இங்க நமது ஆலயத்திற்கு, லண்டன் சிறுமுகன் ஆலயத்திற்கு நிறைய சுற்று வட்டாரத்தில் உள்ள பாடசாலை மாணவர்கள் எல்லாம் வருவாங்க. ஒரு 6-7 வயசுல இருந்து பெரிய படிக்கிறாங்க. அவர்கள் நம்முடைய சமயத்தை பற்றி நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க. அப்பொழுது இந்த முருகனை பத்தி நாங்கள் சொல்லும் பொழுது நான் சொல்லுவேன், உள்ளே இருக்கிற 3 இறைவன் இடம், முருகன், வெள்ளி, விநாயகர். நம்முடைய வாழ்க்கையில 3 அம்சங்கள் ரொம்ப முக்கியம். அது சமூகத்தில் இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி. முதலிலே என்னதான் ஒரு காரியம் செய்யணும்னா அதை நினைக்கும். திங்கிங், பிளானிங், டூயிங் அப்படின்னு சொல்றது. முதல்ல நல்ல காரியத்தை நினைக்கணும், அதை எப்படி செய்வது என்று வகுக்கணும், ஒரு திட்டமிடுதல் செய்யணும், செய்து முடிக்கணும். இந்த 3 தான் முருகப்பெருமானுடைய அருள் சக்திகள். இந்த 3ம் நமக்கு கிடைக்க வழி செய்யும். அப்படிப்பட்ட அந்த நல்ல காரியங்களை செய்யும் பொழுது எவ்வளவோ தேவைகள் நமக்கு வரும். உதாரணத்துக்கு ஒரு பாடசாலை அமைக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அதற்கு இடம் தேவை, அதை கட்டுமான பள்ளிகளிலே வசதிகள் தேவை. அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் பணிக்கு உரிய உபகரணங்கள் தேவை, நல்ல ஆசிரியர் தேவை. பிறகு அதை படிப்பதற்கு அவர் வல்லலாக அழகா சொல்வார், கடை உரைத்தார் கொள்வாரில்லை அப்படின்னு வந்துட்டார். அதாவது நான் ஆன்மீகத்துல கடை நிறைய வச்சிருக்கேன், ஆனா பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு பக்குவத்திலே அவர்களுடைய அந்த நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதுக்கு தேவையானவற்றை ஆனந்தம் கேட்க. அப்ப சின்ன குழந்தையில கேட்க ஆரம்பிக்கிறான், எனக்கு நல்ல படிப்பை கொடு, நல்ல பழக்க வழக்கங்களை கொடு, நல்ல ஒழுக்கத்தை கொடு, நல்ல குடும்பத்தை கொடு. அதாவது எந்த விரதத்தை நாம் செய்தாலும் மனதளவிலும் உடல் அளவிலும் அதற்கு தயாராகும். மனதிலே எந்த விரதத்தை எந்த இறைவனை குறித்து செய்கிறோமோ அவருடைய ஒரு வடிவத்தை, மந்திர ஒளியை அவையெல்லாம் நம்ம மனதில் வாங்க. அடுத்ததாக உடல் அளவு தூய்மைப்படுத்தி அந்த விரதத்தை செய்யும். அதே போல இந்த கந்தசஷ்டி விரதம் என்பது பிரசித்தமாக இப்ப எல்லாருக்கும் தெரியும். ஐப்பசி மாதத்திலே வளர்ந்து அமாவாசை அடுத்த நாளில் இருந்து 6 நாட்கள். அந்த அமாவாசை என்று அநேகமா தீபாவளி வரும், அடுத்த நாள் கந்தசஷ்டி. ஆனால் இந்த ஆண்டு ஒரு நாள் தள்ளி தொடங்குகிறது. அதாவது
இந்த ஸ்கந்த சஷ்டி விரதத்துக்கு சஷ்டி என்பது இந்த 15 திதிகளிலே ஒன்று உண்டு. அதாவது அமாவாசை, பௌர்ணமி, இடையில 14 நாட்கள் பிரதமை, திதியை, திருதியை என்று சொல்ல வருதையாக. இந்த திதிகளை வச்சுதான் இந்த திருவிழாக்கள், கோயில்ல திருவிழா நடக்கும் போது அந்த முடிவு பௌர்ணமியில முடியும், அல்லது அந்த குறிப்பிட்ட ஆலயத்துடைய விசேடத்துல முடியும். 2 விதமான வழிமுறைகள். ஒன்று திதியை வைத்து அதை கணக்கிட்டு திருவிழா நடத்துவது. ஒன்று நட்சத்திரத்தை பிரதானமாக வைத்து திருவிழா நடத்துவது. இப்பொழுது உதாரணத்துக்கு இந்த கந்த சட்டியை எடுத்துட்டோம்னா, சட்டி என்று நிறைவு நாள், அதற்கு முன்பாக 6 நாட்கள், அமாவாசை என்று அதற்கு பூர்வாங்க கிரியைன்னு சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு 6 நாட்கள். இதையே 10 நாள் திருவிழாவாக நடத்தும் பொழுது 6 நாட்கள் ஸ்கந்த சட்டி, 7வது நாள் திருக்கல்யாணம், வள்ளி திருக்கல்யாணம், தெய்வயானி சிக்கல்கள்லாம் அப்படி நடக்கும். திருநாட்கள், அடுத்ததாக பக்த ஜன இதுகள் முடிஞ்சு அந்த 10 நாட்கள் நிறைவு செய்வார்கள். இப்ப திருவிழாவே நிறைய இருக்கு. 7 தினம் ஒரே நாள்ல செய்யணும். அதே மாதிரி 10 நாட்கள் தசதின மகோத்சவம் 10 நாள். அதே போல 15 நாள் திருவிழா, 25 நாள் திருவிழா, 1 மாதம் திருவிழா. இப்பொழுது மயிலாடுதுறையில மாசம் திருவிழா. ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி கொடியேறும். ஐப்பசி மாசம் கடைசி அன்னைக்கு தீர்ந்தவர் கடைமுகம் வருவார். அது என்னன்னா விநாயகர் திருவிழா, முருகன் திருவிழா, பரிவாரணி திருவிழா அப்படின்னு வரிசையா கிடந்து சின்ன கொடியாகிறது, பெரிய கொடியாகிறது சொல்லி அந்த 10 நாட்கள் அந்த பெரிய கொடியாகிறது. இப்படியெல்லாம் உற்சவ முறைகள் நிறைய இருக்குங்க. அதே போல இந்த சஷ்டி விரதம் என்பது நீங்க முதல்லயே முடிவு பண்ணிக்கணும். உபவாசம் இருக்கிறதா அல்லது ஒரு வேலை இருக்கிறதோ அப்படின்ட்டா உங்களுடைய குடும்பத்துல பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு அதை செய்து முதல் நாள் சில பேர் கோயில காப்பு கட்டி இருப்பார்கள். ஏன்னா நம்மைய பேரு நமக்கு தடைகள் வரும்பொழுது அது காக்கிறதுக்காக காப்பு வழி வந்து ஒரு மனோதிட்டத்திற்காகும். அது கையில இருந்தாலே ஒரு நம்பிக்கை வரும், அது வரும், அதுக்காக காப்பு கட்டுறது. அதே போல 6 நாட்களும் வேற சிந்தனைகளை விட, அதுதான் முக்கியம். அதாவது வேறொன்றைய பராமரிப்பு சொல்ற மாதிரி காலையில எழுந்த, அதுவும் அந்த காலையில பிரம்ம முகூர்த்தம் இருக்கு, 4 மணியில இருந்து 6 நாள்ல அந்த நேரத்துல ஸ்நானம் பண்ணி எந்த பிரார்த்தனைனாலும் நிறைய பலன்கள் இதெல்லாம் முடிந்த அளவு. அதே போல காலையில் ஸ்நானம் பண்ண வேண்டியது, எதுவும் சாப்பிடாம முருகப்பெருமானுக்கு ஒரு புஷ்பமாலையம், அந்த படமோ விக்கிரகமோ அதற்கு ஒரு புஷ்பமாலை எதுவும் சாத்திட்டு உட்கார்ந்து சரவண மந்திரம் யாராவது சொல்லி கொடுத்திருந்தா ஏன்னா உபதேசம் பண்ணா அதை ஜோபம் பண்றது. இல்லைன்னா நேரடியாக கந்த சட்டி பாராயணம் தொடங்கி ஓரளவு எத்தனை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்துட்டு பிறகு நம்முடைய அன்றாட கோள்களை கவனிச்சுட்டு மாலையிலும் அதே போல ஸ்நானம் செய்து பாராயணத்தை முடிச்சுட்டு பக்கத்தில் உள்ள ஆலயங்கள் வரைக்கும் அங்கே போய் கலந்து பூஜைகளை தரிசித்துட்டு இரவு சுத்தமாக, அதாவது அந்த 6 நாட்களும் எந்த விதமான இதெல்லாம் இல்லாம தனியே இதுல இருக்கிறது நல்லது. அதே மாதிரி தனியாக இருந்து முருகையே நினைக்கணும். குடும்பத்தினுடைய பணிகள், செய்கின்ற தொழில்களுடைய பணிகள் ஒரு பக்கம், அதற்கு நேரத்தை ஒதுக்கிட்டு மற்ற நேரம் முழுங்க முருகா. நல்ல விஷயம், நல்ல ஒரு அருமையான கருத்து கலைஞர். அடுத்த ஐயா, இந்த முருகப்பெருமான் 6 நாள் விரதம் எதனை கந்த சஷ்டி? பொதுவாக உங்களுக்கு எல்லாம் தெரியும், அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். முருகப்பெருமான் இப்பதான் நம்ம முதல்ல சொன்ன போது அந்த 6 பொறிகள், 6 தாமரை இதழ்கள், 6 குழந்தை இதழாக உருவெடுத்து அவர் இருந்த பொழுது பார்வதி தேவியாக வந்து அவற்றை ஒன்றாக இணைத்து சண்முக பெருமானாக உருவாக்குவோம். நாங்களா சமஸ்கிருதம் சொல்லுவோம். அந்த
நிஜநயனோத்சுக அவலோகனோத்சுக கௌரியா பாலிங்கிதயா ஷண்முகாவதாரா அப்படின்னு முதல்ல ஒவ்வொரு தலையோட இருக்க பார்வதி சேர்ந்து 6 முகரா பண்றா. அப்ப இந்த 6 குழந்தைகளாக இருந்த பொழுது அவர்களை வழங்குகின்ற பொறுப்பு இந்த கார்த்திகை பெண்களுக்கு கொடுக்கிறது. பார்வதியால 6 தாய்மார்கள் பெண்கள் தான் முருகப்பெருமான சீராசி முதல்ல. அப்ப 6 குழந்தைகளா அவர் அதெல்லாம் சொல்லுவாங்க அபின்ன ரூபமாக இருக்க, அப்புறம் விபின்ன ரூபமாக இருக்க, தனித்தனியாக இருக்கு. அப்ப அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி தேவன் செம்புகராக செய்வதற்கு முன்பு கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்ததாக புராணம். அப்ப கார்த்திகை பெண்கள் வளர்ந்த உடனே சண்முகா அவர் ஆன உடனே இந்த கார்த்திகை பெண்கள்லாம் பிரார்த்தனை பண்ணாங்க. ஒன்னும் சிறு வயசுல நாங்கெல்லாம் தூக்கி வளர்த்துமே எனக்கும் அருள் கொடுங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன இருந்தாலும் அந்த தாய் உணர்வு, தாய் பாசம். அப்ப முருகன் சொல்ற எனக்கு எவ்வளவோ விசேஷ நாட்கள் விசேஷங்கள் பெருவிதற்கெல்லாம் வந்தாலும் கூட எல்லாம் உங்களுக்கு நீங்கள் என்ன வளர்த்ததுனால கார்த்திகை பெண்களாகிற உங்களுடைய நட்சத்திரம் எனக்கு உகந்ததாக ஆகட்டும். அந்த கார்த்திகை யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் மனதார ஆசீர்வாதம் செய்து அருள் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கார்த்திகை பெண்களுடைய ஒரு நினைவுதான் அந்த கார்த்திகை நட்சத்திரம். அந்த மாதாத்திற்கு தீயெல்லாம் நடக்குமே, அதெல்லாம் அதற்காகத்தான் முக்கியமாக செய்யப்படுது. அருமையான தகவல். அடுத்த ஐயா, முருகப்பெருமானின் சூரசம்ஹாரம் எதனை உணர்த்துகின்றது? கந்தபுராணம் எல்லாருக்கும் அநேகமாக தெரியும். அதாவது சூரபத்மா, தாரகம், சிம்மமுகன் அப்படின்னு சொல்லி சகோதரர்கள். அதுல சூரபத்மன் தான் பெரிய, அவங்க உண்மையிலேயே பெரிய சிவபக்தன். இந்த மூன்றும் ஆணவம் கர்மம் மாய் அப்படின்னு 3 இதுகளுக்கு அந்த மூன்றும் தான் நம்மை வெளிப்படையா நடத்துவதே அதுதான். இந்த மூன்றும் இல்லாத இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் மனித பிறகு. இவற்றை விலக்கி குறைப்பதுதான் நம்முடைய சாதனை. அப்ப இந்த மூன்றினுடைய அடையாளம் தான் இந்த 3 பேரும். அதுல சூரபத்மன் ஆணவத்தினுடைய பிரதிபலிப்பு. இந்த 3 மும்மலங்கள்னு சொல்றமே, இதுல ஆணவமும் கர்மமும் போகும். ஆணவம் மாயை கர்மம் 2ம் போகும். இந்த ஆணவம் என்பது நம்முடைய இருக்கும், ஆனா நல்லதா மாறும். அது நித்தியம். எப்படி இறைவன் ஆத்மா நிலை இருக்கிறோ அதே போல இந்த ஆணவ மலம் என்பது அழியாதது, அனாதி. அதனுடைய ஸ்லோகத்தை பத்தி சமூக நீங்க மனுஜ சகபவ தாமிரகா காலிகேதன்னு உதாரணம் சொல்லிடு. அந்த ஸ்லோகத்துல ஒரு செப்பு பாத்திரம் இருந்தா அதை நீங்க நல்லா வினக்கி நல்லா தேய்த்து பழப்பழம் உடனே இருக்கும். அது ஒரு 4 நாள் ஆச்சுன்னா அதுல பாசி படம் தான். அது எங்க இருந்து வருதுன்னே தெரியாது, ஆனால் செப்புக்கு உள்ளேயே அது இருக்கு. அதே போல நமக்கு ஆணவமலம் என்பது நம்மகிட்டே தான் இருக்கும், ஆனால் அதை அடக்கி குறைச்சி வைக்கலாம். அதையே நல்வழிப்படுத்துவதுதான் சூரசம்ஹாரத்தினுடைய ஒரு தத்துவம். அதற்காகத்தான் அவர் மற்ற அசுரர்கள் எல்லாம் அழித்த சூரனை மட்டும் கொடியும் மயிலுமாக ஏற்று ஒன்றை வாகனமாகவும் ஒன்றை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டு தங்கிட்டே வச்சுட்டார். அப்படி அந்த மும்மலங்கள் நம்மை விட்டு 2 மலங்கள் பிரிந்து ஒரு மலம் நல்லதாக மாறுகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் அருமையான. இறுதியாக ஐயா, பிரசித்தி பெற்ற இந்த லண்டன் ஸ்ரீமுருகன் ஆலயத்தில் கிட்டத்தட்ட நீங்க 20-25 வருஷமா உங்களுடைய பணிகள்
தொடர்ந்து கொண்டிருக்கு. அந்த வருடத்துல நீங்க கண்ட அதிசயம், அற்புதங்கள் மற்றும் இங்கு வந்து பயனடைந்தவர்களை பற்றி சில வார்த்தைகள், பிறகு மக்களுக்கு இந்த பயன்களை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உங்களின் அறிவுரை என்னவாக இருக்கு என்பதை ஒரு சிறிய உரையாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. சொன்னா இப்பத்திய அனுபவம் என்பது வாழ்க்கையில படிப்பு, கற்றல், கேட்டல் எல்லாத்தையும் விட அனுபவம் தான் மிக முக்கியம். அதாவது உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், ஒரு கல்கண்டை எடுத்து இது என்ன சுவை அப்படின்னு கேட்டீங்கன்னா இனிப்பு சுவை, இனிப்பாக இருக்கும். இனிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்ல முடியாது, அனுபவிச்சா தெரியும். இப்ப மின்சாரத்தை நீங்க பார்க்க முடியாது, ஆனால் அந்த மின்சாரத்தை தொடும் பொழுது சக்தியும் உணர்வும் நமக்கு தெரியும். நமது ஆலயத்துல இந்த நாட்டு பிள்ளைகள் எல்லாம் பெறும் பொழுது நம்முடைய சமயத்தை பத்தி சொல்லும் பொழுது இப்படித்தான். ஏன்னா அவர்களுக்கு பெரிய புராணங்களை எல்லாம் சொல்லி தத்துவங்களுக்கு சுலபமாக சொன்னாங்க. அதை வேற ஒரு நிகழ்ச்சியில நிறைய சொல்லுவோம். அப்படி அந்த அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தேகம், கடவுளை இத்தனை கடவுள் இருக்கேன், அது சாதாரணமா மற்ற இடங்களும் ஒரு கேள்விங்க. நான் எடுத்தோடனே தொடங்கும் போது நான் சொல்லுவேன், எங்களுடைய சமயத்திலேயும் ஒரு கடவுள் தான். அந்த கடவுள் ஒரு சக்தி, அவர் ஒரு தேஜஸ், அது ஒரு ஒளி. அந்த ஒளி நமக்கெல்லாம் அருள்வதற்காக பல்வேறு வடிவங்கள்ல வந்திருக்கு. உதாரணத்துக்கு அந்த மின்சாரத்தை தான் சொல்றது. மின்சாரம் ஒரு தோற்றமில்லாத ஒரு சக்தி, ஆனா அது எவ்வளவு வகையால நமக்கு உதவிகளை செய்கிறது. மின்சார விசிறியாக இருக்கிறது, வாகனமாக இருக்கிறது, இன்னும் மின்னஞ்சல் தட்டச்சுங்கிறது, எல்லாவற்றிலும் மின்சாரம் இல்லாமல் இல்லை. ஆனால் எல்லாம் ஒரு மின்சாரம். அதே போல நம்முடைய கடவுள் ஒரு பெரிய சக்தி. அதை அனுபவத்துலதான் உணர முடியும். அந்த அனுபவம் சாதாரண கிடைச்சிடாது. எத்தனையோ பிறவி அதை திரும்ப 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 முன்னே சொல்ல மாதிரி உரு போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனதிலே அதை பார்க்கிற பொழுதுதான் அனுபவம். அதுதான் அந்த அனுபவம். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில, அதுவும் லண்டன் ஸ்ரீ குரு பெருமாள் ஆலயத்துல நிறைய அனுபவங்கள்னா, நாங்க இந்த நாட்டுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி உயர்வாச முருகன் ஆலயத்திற்கு அந்த கும்பாண்டத்துக்காக வந்தோம். பிறகு லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலயத்திலே ஏறத்தாழ 38 ஆண்டுகள் முருகப்பெருமான் அப்படி செய்திருக்கின்றோம். முதலிலே நான் இந்த நாட்டுக்கு வந்தபோது 1 வருஷம் அப்படின்னு தான் வந்தேன். ஏன்னா ஊர்லயே நிறைய பணிகள் இருக்கின்றது. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்த உடனே ஒரு ஈடுபாடு, கோயில இன்னும் நல்லா வரணும், நிறைய பக்தர்கள் வரணும், நிறைய உற்சவங்கள் செய்யணும். அதற்கு முக்கிய காரணம் ஆலய அரங்காவலர் அவர்கள் எல்லோரும் எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து வேண்டிய நான் என்ன சொல்லணும் அதையெல்லாம் செய்து அவர்கள் உடன் இருந்து உற்சாகப்படுத்தி அப்படி நிறைய விஷயம். அதே போல கோயில் அப்பொழுது சிறிய கோயிலாக இருந்தது, அப்புறம் பெரிய கோயிலாக. இது உண்மையாக நமது லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலயம் என்பது ஒரு பெரிய கற்பக விருட்சங்கள். ஆமா, லண்டன்லயே பார்க்கக்கூடிய சொன்னால் இந்த ஒரு ஆலயத்தை தான் அவ்வளவு ஒரு பிரமாதமா பார்க்கக்கூடியமா இருக்கும். மற்ற ஆலயங்களோடு ஒற்று பார்க்கும் போது இந்த லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலயம் ஒரு மக்களையும் உலகத்தினுடைய மக்களையும் ஈர்த்து கொண்டு தற்போதைய நிலையிலும் போய்கொண்டிருக்கிறது சொன்னா, இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் வெளிநாடுகளில் லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலயத்தை பார்ப்பதற்காகவே இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து போய்கொண்டிருக்கிறார். இப்பொழுது அநேக ஆலயங்கள் இருக்கின்றன. நாங்க வந்த புதுசுல 3 ஆலயங்கள் தான் இந்த நாட்டில் இருந்தது. விம்பிள்டன் விநாயகர் கோயில், ஹைடெக் ஆர்ச் முருகன் கோயில், லண்டன் ஸ்ரீ முருகன் கோயில். எல்லா ஆலயங்களுமே தங்களுடைய பணிகளை மிகச் சிறப்பாக தெய்வாம்சத்தோடு செய்து வருகின்றார்கள். அதே போல நம்முடைய ஆலயத்திலே எல்லாவற்றையுமே ஒரு ஆலயம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாய் பண்ணினோம். அதுவும் கல்லினால் கோயில் செய்தால் கையிலே விட்டு அகலாதாரே என்று கருங்கல்லினால் கோயில் செய்ததுதான் உத்தமம். அப்படி
அதற்காகவே அஸ்திவாரத்திலிருந்து கோபுரம் வரை கற்கலாம். ஏன்னா இதை பத்தி எல்லாம் நிறைய சொல்லலாம். இன்னொரு சந்தர்ப்பத்துல ஆன்மீக விஷயமா பேசுவாங்க. ஏன்னா நம்ம கோயில் கட்டுறோம், அதுல பஞ்சபூதங்கள் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியுமே, கோயில்ல வைக்கப்படுகிற கற்சிலை அது நிலம், அதற்கு தினந்தோறும் அபிஷேகம் பல்வேறு வகையான அபிஷேகங்கள் பண்றது, அது ஜலசமயம் நீர். அடுத்தது விலங்குகள் கொடுவது, தீபாராதனைகள், யாகங்கள் வளர்ப்பதெல்லாம் அக்னி சம்பந்தம் நெருப்பு. அதே போல அந்த புஷ்பங்கள் அலங்காரங்கள், அதுல வருகின்ற வாசனை, ஊதுபத்தி, இதெல்லாம் இது பண்றது, தூபங்கள் கொடுவது, இதெல்லாம் பார்த்து வாயு சோம், காற்று. அதே போல மந்திரங்கள் சொல்வது, வேதங்கள் சொல்வது, திருமுறைகள் படிப்பது, நாகசுர மேளம், மத்தியம், மணி அடித்தல், பஜனை பாடுவது, எல்லாம் சப்தம். ஆக இந்த 5 ஆங்கிலத்தில் அப்படின்னு சொல்றது என்ன, அந்த பஞ்சபூதங்களும் வெளியில பெரிய சக்தி. எங்கேயாவது ஒரு பெரிய சுனாமி வந்தாலும் ஒரு நிலநடுக்கம் வந்தாலும் தடுக்க முடியாது. ஆனா இந்த 5 பூதங்களுடைய உண்மையான சக்தி கோயில்ல தாங்க. அதுக்காக தான் நீங்க வீட்டுல சுவாமி கும்பிட்டு பூஜைகள் எல்லாம் செஞ்சாலும் கூட கோயிலுக்கு தரிசனம் பண்ண பொழுது இன்னும் மிக அதிகமான இன்னும் நான் விரிவா சொல்றேன். ஏன்னா கோயில பாத்தீங்கன்னா நீங்க கோயில் கீழே கோயிலுக்கு போனீங்கன்னா கொஞ்சமாக பிரசாதம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பஞ்சபூதத்துல நில சம்பந்தம் பிரசாதம் வெளியில இருக்கும் போது சாதாரண சாதம், அது கர்ப்பகிரகத்துக்கு போயிட்டு வரும்போது பிரசாதமாக மாறி. அதே போல கோயிலுக்கு போனா தீர்த்தம் குடிக்கிறது, அது முருகனை காமிக்கிறது அல்ல, அது ஜலசமம். அதே போல தீபாராதனை காட்டிட்டு உங்ககிட்ட கொண்டு காட்டுவாங்க. நீங்க என்ன செய்யுங்க, அதை தொட்டு கண்களை இப்ப கண்ணுல ஒத்திக்காம காதுல பெரிய ஓட்டை இருக்குன்னு காதுல ஒத்திக்க முடியாது. ஏன்னா ஒளி நல்ல அப்ப ஒளியை இந்த பஞ்சபூத சக்தி நம்ம உடம்பு. அதே போல கோயில போனா குறிப்பா தாய்மார்கள் ஒரு பூ குதிக்கிறோம், அந்த ஒரு புஷ்பத்தை எடுத்து அதை கண்ணில் அதனுடைய வாயு, காற்று, வாசனை, காற்று சம்பந்தமா நமக்கு. அதே போல சுவாமிக்கும் மந்திரங்கள் சொல்லி தேவாரம் பாடி பூஜை நடக்கும். உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கும் போது ஒரு மந்திரம் பிரசாதம், அப்ப அந்த சப்தம், இந்த இப்படி ஒரு அருமையான தெய்வீக கலவையில் நம்முடைய சமயத்துல இல்லாத. அதை போல தான் இந்த இதெல்லாம் வழிபாடுகள் இதையெல்லாம் செய்வதற்கு பெரியவர்கள் வகித்து வைத்துபடி நம்ம ஒன்றும் புதுசா கண்டுபிடிக்கல. அவர்கள் வாழ்ந்து அனுபவித்து அவர்கள் கண்ட ஒரு உண்மையில் நமக்கு சுலபமா சொல்லிட்டு. நன்றி நன்றி. அதாவது இவ்வளவு நேரம் எங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த ஒரு விளக்கத்தை தந்ததுக்கு மிகவும் யோகா சேனல் சார்பாகவும் லண்டன் ஸ்ரீமுருகன் ஆலயம் சார்பாகவும் ரொம்ப நன்றி ஐயா. வந்து கடமையாகும். மீண்டும் இன்னொரு தகவலுடன் உங்களை சந்திக்க வரை விடைபெறுவது நான் உங்கள் யோகேஷ். நன்றி. வாங்க.